ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள். ஹோப் எல்லாரும் ஹாப்பியா ஹெல்தியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னோ பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஜெர்மனில இந்த வருஷம் பனி கொட்டி தீத்துருச்சுங்க. போற வழி ஃபுல்லாவே இப்படி ஜன்னல் வழியா எவ்வளோ பனி பாருங்க. ரயில்வே ட்ராக் எல்லாம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ பனிங்க. 2-3 வாட்டி இந்த தடவை பனிப்பொழிவு இருந்துச்சு. இத பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து சேர்ந்த இடம் தாங்க ஓபர்ஸ்ட்ரோஃப். இது ஒரு ஸ்னோ மவுண்டைன். நம்ம கீழே போய் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு கேபிள் கார் மூலியமா மேல போய் பார்க்கலாம். இதுக்கு மலை மேல ஹைக்கிங் பண்ணி வர்றவங்க எல்லாம் வர்றாங்க. இந்த 2 குட்டிவாளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம கேபிள் கார்ல போறதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க. இதுல எங்க இருந்து ஹைக்கிங் எல்லாம் வேற ட்ரை பண்றது. இந்த பனியை பார்த்தா மட்டும் பத்தாது, அதுல விளையாடியே தீருவேன் நம்ம ஆதுக்குட்டி அடம் பிடிச்சதுனாலதான் சரி ஓகே நமக்கும் இதான் சான்ஸ், இதை விட்டா சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சுங்க. இந்த கேபிள் கார் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடுங்க. உள்ள போனோனையும் டோர் வந்து க்ளோஸ் ஆயிருது, கிளம்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேபிள் கார்ல போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் எந்திரி கூடாது. ஓகே நம்ம எங்க போறோம்? ஸ்னோ ஸ்னோ சொல்லுங்க. ஸ்னோ ஸ்னோ ஓ ஹைட்டா போகுது. ஓகே ஓகே. இந்த மலை பாத்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து 813 அடி உயரத்துல இருக்குதுங்க. இது ஒரு 3 லெவலா பிரிச்சிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல்லயே இருக்குது. ஒரு லெவலுக்கு ஏத்த மாதிரி டிக்கெட்டோட காஸ்டும் வேரி ஆகுதுங்க. நீங்க எந்த லெவலுக்கு போகணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து டிக்கெட் வாங்கிக்கோங்க. நாங்க ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கறதுனால அதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நீங்க கிட்ஸ கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் தாங்க போக முடியும். 3rd லெவல் வரைக்கும் போனீங்க அப்படின்னா அங்க இருந்து கீழே வர்றதுக்கே போதும் போதுன்னு ஆயிரும். தனியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 3rd லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ப்ஸ் பாத்தீங்கன்னா சதர்ன் ஜெர்மனில இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஜெர்மனியோட எண்டுனே சொல்லலாம். ஸ்விஸ் எல்லாம் போய் ஆல்ப்ஸ் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. அதே மாதிரிதான் சுத்தி வரும் மலை, நடுவுல ஃபுல்லா பனி, அப்படிதாங்க இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியலீங்க, மேல போக போக உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது. கீழே பாக்குறதுக்கு ரொம்ப அழகாதான் இருந்தது, ஆனா மண்டபத்திரம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது. மேல போகும்போது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி அங்கங்க வந்து நம்ம இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணி விடுறாங்க. சைட்ல பாருங்க, கீழே வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பீடா வந்த மாதிரி தெரிஞ்சது. கேபிள் கார்ல மேல போயிட்டு கீழே வரும்போது ஃபுல்லாவே ஸ்கீயிங் பண்ணி வர்றவங்களுக்காக இந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு மெதுவா விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மேல பாருங்க, நம்ம வந்து சேர வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சு. இங்க போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேல போறாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே நம்ம மேல வந்தாச்சுங்க. அதுக்குள்ளேயே இந்த குட்டிஸ் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. பண்ணாத சேட்டை பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம வந்து இறங்கி போய் வெளியில போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்னோ மவுண்டைன் மட்டும் இல்லைங்க, எந்த ஸ்னோ மவுண்டைனுக்கு போறீங்க அப்படின்னாலும் கிளாத்திங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போகும்போதே உள்ளுக்குள்ள பல லேயர் போட்டு போயிருங்க. அதுக்கேத்த மாதிரி கிளவுஸ், சாக்ஸ், ஷூ எல்லாமே ஸ்னோ போட்டு வர்றத வந்து போட்டு போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கலாங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எடுக்கிற டிக்கெட்டை வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கணுங்க. ஏன்னா உள்ள போகும்போது வெளியே வரும்போது எல்லாமே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மள அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டாலர் வச்சிருந்தனால இன்னொரு ஸ்பெஷல் ரூட்ல நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இந்த வழியா போனோம் அப்படின்னா ஸ்டாலர் உள்ள எடுத்துட்டு போக முடியாது அப்படின்ட்டு. ஸ்டாலர் வேணா நீங்க கீழே கூட விட்டுட்டு போலாம். நம்ம திங்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சிருந்ததுனால மேலே எடுத்துட்டு போயாச்சு. இன்னொன்னு முக்கியமா சொல்ல மறந்துட்டேங்க, தண்ணிய வந்து நீங்க பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு போயிருங்க. இல்ல அப்படின்னா நீங்க அங்க போய் தண்ணிய ஓபன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியும் உறைஞ்சிரும். ஃபுட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சில்லுன்னு ஆயிருச்சு. நம்ம போய் டிக்கெட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் ஓபன் பண்ணி பார்த்தா சொர்க்கமே அங்கதாங்க இருக்குது. வாங்க, எப்படி வெள்ளை வெளையேர்னு ஸ்னோ பாருங்க. பாக்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்தது ஒர்த்துடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஸ்டுட்கர்ட்ல இருந்து 3 to 4 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸை ரீச் ஆக முடியுது. எங்க வீட்ல இருந்து 4.5 மணி நேரத்துக்கிட்டே ஆயிடுச்சுங்க டிராவல் டைமே. என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆத்விக்கும் ஆதியாக்கும் ஸ்னோனா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் அப்படிதான். ஸ்னோனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தாங்க ஸ்னோவா பிடிக்காது?
பாருங்க நம்மால போனோடனே வந்து அவ்வளோ ஆர்வமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஸ்னோ மவுண்டைன் போகணும் அப்படிங்கறதெல்லாம் பல பேரோட ட்ரீமுங்க. வீடியோ பாக்குற யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்னோ மவுண்டைன் போகணும்னு ட்ரீம் இருக்குன்னு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட்டுங்க. நீங்களும் எங்க மூலியமா இந்த ஸ்னோ மவுண்டைனை பாக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இங்க ஸ்கீயிங் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு வெல் ட்ரெயின்டுங்க. வருஷம் வருஷம் வந்து ஸ்கீயிங் பண்றவங்க தான். இங்க வந்து விளையாடுற கிட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து இங்க விளையாடுற கிட்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பாங்க. கிட்ஸுக்கு வந்து ஸ்கீயிங் இங்கே கிளாஸும் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க கத்து தர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஸ்கீயிங் பண்ணலாம் அவங்களே. நீங்க அங்கேயே எடுத்து விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது. எல்லாமே ஃப்ரீ தாங்க. அந்த டிக்கெட்ஸ்லயே கவர் ஆயிருது. பெரிய வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் அதுக்கு நம்ம அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. மேலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்ததுங்க. அங்க புகை போயிட்டு இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு தண்ணியை விட இங்க பியர் தான் வந்து காஸ்ட் கம்மியா கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி தான் வேணும் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு வர்றதாங்க பெஸ்ட் ஆப்ஷன். இங்க ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறத விட கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்குது. என்ன சுட சுட இருக்குது அப்படிங்கறக்காக வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். இருந்தாலுமே இந்த வெதருக்கு வாங்கினோடனேயுமே கொஞ்சம் கோல்ட் ஆயிருங்க சீக்கிரமாவே. ஃபுல்லாவே என்னென்ன இருக்குது அப்படின்னு சுத்தி வரோம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து ஆரம்பிச்ச உடனேயுமே ஆத்யா வந்துட்டு முடியாது நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்களே ஃபர்ஸ்ட் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்யா ஒரு 2 ரவுண்டு விளையாட வச்சாச்சு. விளையாட வச்சுட்டு அங்கேயே ஒரு ரூம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அதுல வந்து ஹீட்டருமே இருந்துச்சு. ரொம்ப குளிர் தாங்க முடியல அப்படின்னா நம்ம அந்த ரூம்ல போய் உள்ள ஸ்டே பண்ணிக்கலாம், அலோ பண்றாங்க. குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபீட் பண்றதுக்குமே அந்த ரூம்ல அலோ பண்றாங்க. ரொம்ப நேரம் வெளியில தாக்கு பிடிக்க முடியாதவங்க எல்லாருமே ஒரு சிலர் வந்து அந்த ரூம்ல அந்த ஹீட்டர்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியில வந்து விளையாடுறாங்க. நமக்கு அந்த ரூம் இருந்ததுனாலதாங்க பரவாயில்ல தப்பிச்சோம். இல்லைன்னா இந்த குளிர்ல நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஜாலியா அவங்க டேடாவும் அதுவும் ரொம்ப நேரம் வந்து வெளியில விளையாண்டுட்டு இருந்தாங்க. போனதுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லாவே விளையாண்டாங்க. எக்யூப்மெண்ட்ஸையும் மாத்தி மாத்தி எடுத்து நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சைட்லயே பாருங்க ஸ்கீயிங் பண்றவங்க எல்லாம் எவ்வளவு அழகா ஸ்கீ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே இந்த ஸ்கீயிங் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசையா தாங்க இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் தனியா ட்ரைனிங் எடுக்கணும். நாங்க போன அன்னைக்கு நல்லா வெயிலுமே அடிச்சிட்டு இருந்தது. ஆனா -8 டிகிரிங்க. அதனால குளிர சொல்லவே முடியாது. இங்க உள்ளவங்க எல்லாம் வந்து குழந்தைய சின்ன வயசுல இருந்தே நல்லா ட்ரெயின் பண்ணிடுறாங்க. மழையில ஸ்னோல வெயில்ல எல்லாத்துலயுமே குழந்தைங்களை மாத்தி மாத்தி விளையாட விட்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டு நல்லாவே அந்த பாடியை வந்து ட்ரெயின் பண்ணிடுறாங்க அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி. அதனால வந்து இங்க இருக்கிற குழந்தைங்கள எப்பயுமே வெளியில விளையாண்டாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. பசங்க தனியா விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒன்னா வந்து ஸ்லெட்ஜிங் பண்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குதுங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திக்கோட டாடா ட்ரை பண்ணாங்க. ஆனா அது தனியா போறக்கே வந்து அவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால சரி இந்த வாட்டி வேண்டாம், இன்னொரு வாட்டி வரும்போது வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. போது நம்ம ஸ்லெட்ஜிங் பண்ணி போயிட்டு மேல ஏறி வர்றதுக்கு வந்து தனியா இந்த பக்கம் ஒரு பெல்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது மேல ஏறி நின்னுக்கிட்டோம் அப்படின்னா அதுவா ஏறி வர மாதிரியும் இருக்குது, நம்ம நடந்து வர மாதிரியுமே இருக்குதுங்க. 2 ஆப்ஷன் இருக்குது, எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் திருப்பி திருப்பி விளையாண்டதுல ஆத்விக் அவரே ட்ரெயின் ஆயிட்டாருங்க. ஓனா வந்து அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போய் மேல வச்சு அவங்களே வந்து ஸ்லெட்ஜிங் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸ்கீயிங் இந்த சைடு தாங்க இந்த ஸ்கீயிங் கிளாஸ் சொன்னேன்ல அது நடந்துட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க சேர்ஸுமே நிறைய போட்டு வச்சிருந்தாங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி. இங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆளை விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி எப்படா எஸ்கேப் ஆகி ஓடலாங்கிற மாதிரியே நாங்க அந்த ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்துட்டு நானும் ஆதியாவும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேங்க. இந்த வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி தாங்க தப்பிச்சு எப்படியாவது ஓடி வீடு அப்படின்ட்டு தான் ஓடிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், குளிர என்னதான் குளிரா இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஜெர்மனில இருக்கீங்க இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் ஸ்னோ மவுண்டைன் பார்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு போய் பார்க்க வேண்டிய இடம். நாங்க வரவே இல்லைன்னு சொன்ன எங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்த என்னோட ஹஸ்பண்டுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஆத்யாவை வந்து ட்ரெயின்ல வச்சு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறனால நாங்க வரல, நீங்களும் ஆத்விக் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். இல்ல வந்து பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வந்தாங்க, இல்லைன்னா இதை கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்போம்.
நம்ம வந்த வழி இல்லாம அதுக்கு ஆப்போசிட் வழியில வந்து கீழே இறங்கி போற மாதிரி இருந்துச்சுங்க. வாங்க நம்ம கீழே கேபிள் கார் வழியா போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பாய்.